சாட்டர்டேவாக இருக்கிறதுனால நீ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா நேற்று வந்து நான் அலாரம் வைக்கவே இல்லை. சாட்டர்டேவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு 7 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எழுந்திரிச்சிட்டு வெந்தயம் நைட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு கிளாஸ் டீ போட்டு குடித்தாச்சு. வெந்தயம் வந்து நான் எப்போவுமே நைட்டு ஊற வச்சுருவேன். அதை அந்த தண்ணியை வந்து மறுநாள் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிளாக் காஃபி இல்லைனாக்கா டீ குடிக்கணும் போல் இருந்தால் டீ எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு 9 மணி போல் வந்து காலை சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கனாக்கா தோசை மாவு இருந்துச்சு. அதை வச்சு தோசை ஊற்றிடலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தக்காளி சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து தக்காளி சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் கொஞ்சம், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நீங்கள் வந்து தக்காளி சட்னி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது அது மாதிரி நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சி பாருங்கள். அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அது வதங்கிட்டு இருக்க டைமில் வந்து நேற்று வந்து பச்சைப்பயிறு வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன். அது காலையில் வந்து கொஞ்சம் வேக வச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு. காலை சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு காலை டிஃபனை முடிச்சாச்சு.